யூ அண்ட் பாவம் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன். லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள், வெரி என்ன சொல்றது, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இந்த படத்தில். உங்கள் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியாக படத்துக்குள்ளே வந்தார். பட் அவர் கொடுத்த எஃபர்ட், அவர் கொடுத்த எனர்ஜி, பாவம் கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றிருக்கோன்னு சொன்னல, திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவர் உட்கார்ந்தாதான் டைம்க்கு டெலிவரி ஆகும். பட் அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்தில் படத்துக்குள்ளே வந்து த கைண்ட் ஆஃப் எஃபர்ட், எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் ஹிஸ் புட் இன் ஆரியன் வந்து அது ஃபினாமினல். அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க்யூ. இனிமேல் உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் Manasa, it was wonderful acting alongside, and I really am happy that you liked the movie, and I think the screen presence is really good. Screen presence ரொம்ப நல்லா இருக்கு, and I wish and pray that you get more movies across all languages, especially Tamil. Shraddha, it's been great experience acting alongside you. I think நான் நடிச்சதுலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரத்தான்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில், வெதர் இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசரும் பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட. அண்ட் ஷீஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். வி ஸ்போக் அ லாட் அபவுட் சினிமா. அண்ட் எனக்கு முதனேத்து கூட சொல்லியிருந்தாங்க, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற, ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட் இருந்தாங்க. இது ஒரு முயற்சி தான். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னா காணாமல் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25வது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அது ஈஸி கிடையாது. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே ஐ திங்க் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார், அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு. நான் ப்ரொடியூஸ் பண்ணி, அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோவாக ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி, நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ, நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடைச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய